சரவணன் இன்னும் காணோம். இதோ வந்துறேன்னு போனவன் எங்க போயிருப்பான்? அவன் கூடயே இருக்கணும், அவனை கண்ணுங்கருத்துமா பாத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நாம இங்கேயே தங்கணும். ஆனா இந்த சரவண அப்பப்ப நமக்கே தெரியாம நம்மளை தனியா விட்டுட்டு எங்கேயோ போயிடுறான். எப்படியோ அவனை விடிகிற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிட்டா போதும். விடிஞ்ச பிறகு அவன் சித்தி வந்து அவனை கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த சூனியக்காரியாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த சுந்தரவள்ளிக்கு பாடம் கற்பிச்சுட்டு நம்ம அம்மாவை குணப்படுத்துற வழியை பார்க்கணும். முசானா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஆமா, இவ்வளவு நேரமா நீ எங்க போயிட்டு வர? நாளைக்கு காலைல மேகலா சித்தி வந்து என்னை கூட்டிட்டு போறாங்கல்ல, அதான் அம்மன் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வரேன். எல்லா விஷயம்னா? அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட அம்மாவை பார்க்காமையோ அம்மா கூட பேசாமையோ அவங்களுக்கு சாப்பாடு போடாமையோ இருந்ததில்ல. ஆனா நீங்களும் பௌர்ணமி வரைக்கும் மேகலா சித்தி வீட்டுல போய் இருக்க சொல்லிட்டதால நான் ஒரு வாரம் அம்மாவை பிரிய வேண்டியதாயிடுச்சு. அதனால அம்மா கிட்ட போய் விஷயத்த சொல்லிட்டு எனக்கு பதிலா நான் வர வரைக்கும் மூசனை சாப்பாடு வைப்பாரு, நீ அன்னைக்கு மாதிரி சாப்பாடை சாம்பலாக்காம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுரு, அதுக்குள்ள நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு வரேன். அம்மா என் பேச்சை தட்ட மாட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்காம நீ அவங்களுக்கு சாப்பாடு வைப்பேன்னு சொல்லிட்டேன். வப்பியா அண்ணன்? உங்க அம்மாக்கு சாப்பாடு வைக்கிறது மட்டும் இல்ல, உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். ரொம்ப நன்றிண்ணே. சரி, காலையில மேகலா சித்தி வரத்துக்குள்ள நான் வழக்கமா செய்யற எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். இல்லனா சித்தி அவங்க முன்னாடியே திட்டுவாங்க. வர முசானே. சரவணா, இந்த நிலைமையில கூட நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை பத்தியே யோசிக்கிறியே, இவ்வளோ அப்பாவியா இருக்கியேப்பா. எப்படி இருந்தவனை எப்படி ஆக்கிட்டாங்க? எஜமா, அது அப்படி சொல்லக்கூடாது. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். துரோகி மடையா மண்டோரா, என் நிலைமை உனக்கும் இறக்காரமா போச்சா? அழிச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஆமா ஆமா, என்கிட்ட இதெல்லாம் பேசுங்க. அந்த பெரிய மனுஷன் மாதிரி பேசுன தம்மா தூண்டு இருந்தானே சின்ன பையன், அவங்கிட்ட கோட்டை விட்டுருங்க, என்கிட்ட பேசுங்க. ஏய், அந்த ஏகாதசி கட்டி இருந்த வேட்டியும் துண்டும் ஏதோ பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ற நாட்டாம மாதிரி இருந்துச்சு. அத பார்த்து அவன் நம்ம விடுகதைக்கு விட சொல்லுவான்னு நம்பிட்டேன். இனிமே நம்பவே கூடாது. உருவத்தை பார்த்து நம்பவே கூடாது. விஷயம் உள்ள ஆளான்னு விசாரிச்சு பார்த்துதான் விடுகதைவே கேட்கணும். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு யானை குட்டி சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதம்மா. கதை இல்ல சாமி, இப்ப நடக்குது பூமி. இது மட்டும்தானா? இன்னும் நிறைய இருக்குது சாமியோ. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு யானை குட்டி சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதம்மா. இது மட்டும்தானா? இப்படி நடக்குது. எஜமா, விடுகதை பாட்டா பாடுறான். இவனை பார்த்தா கொஞ்சம் மூலபலம் உள்ளவ மாதிரி தெரியல. ஆமா, உன் தலைய பார்த்தா அப்படிதான் தெரியுது. வாங்க வாங்க, நம்ம விடுகதைக்கான விடைய அவங்கிட்டே போய் கேட்கலாமா? வாங்க. எஜமா நில்லுங்க. சாங்காத்தா இருக்கு. என்னடா
முட்டாள், நுனி மரத்துல உட்கார்ந்துட்டு அடிமரத்தை வெட்டான். இவன் உனக்கு அறிவாளியா? நான் மட்டுமா அவனை அறிவாளின்னு சொன்னேன்? நீங்க கூட தான் அவன் முன்மண்டைய பார்த்து அறிவாளின்னு சொன்னீங்க. பயம் கூடுறான். உன் கூட சேர்ந்ததுல இருந்து என் புத்தியும் மழுங்கி போச்சு. சரி சரி, அதை விடு. விடுகதைக்கு விடைய நாமளே யோசிப்போம். அப்பா வெட்டாம விட மாட்டேன். இந்த வாங்க, இந்த வாங்க. யாரு இவனுங்க? ஊருக்கு புதுசா இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா கோமாளி மாதிரியே இருக்காங்க. சரி, என்ன பண்றாங்க பாப்போம். எஜமா, விடுகதைக்கான விடையை கண்டுபிடிச்சிட்ட. என்ன விடையடா கண்டுபிடிச்சிட்ட? காதல். விடுகதை போடுறாங்க, விட காதல்ன்றாங்க. ஒண்ணுமே புரியலையே. எப்படிடா காதல் விடையாகும்? சொல்றேன். இப்போ ஒரு பொண்ண ஒரு பையன் காதலிக்கிறான்னு வச்சுக்குங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு அடிக்கடி போவான் வருவான், போவான் வருவான். அதான் போற வர்ற எனக்காக. எப்படி? குழப்புறாங்களே. சரி, வந்து நிக்கிறேன் உனக்காகனா? என்ன எஜமா, இது கூட உங்களுக்கு தெரியல? அந்த பொண்ணை பாக்குறதுக்கு டெய்லி பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறான்ல, அதான் வந்து நிக்கிறேன் உனக்காக. சரி, செத்தேன் பாதி உன்னாலன்னா? ஆமா, இப்படி துரத்தி துரத்தி லவ் பண்ணா அந்த பொண்ணு சும்மாவா இருக்கா? அந்த பொண்ணு லவ் பண்ணிரும், அது வீட்டுக்கு தெரிஞ்சு போயிரும். அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு பின்னு பின்றாங்கல்ல, அப்பவே பாதி செத்துருவா. அதான் செத்தேன் பாதி ஒன்னால. சாக போறேன் என்னாலன்னா? ஆமா, இப்படி லவ் பண்ணிட்டு அவங்க சும்மாவா இருப்பாங்க? ஊரை விட்டு ஓடுவாங்க. பெத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க சும்மாவா இருப்பாங்க? அருவாளை எடுத்துட்டு விரட்டிட்டு போய் வெட்டுன்னு வெட்டுவாங்க. அதான் சாக போற என்னால. இதுல எவன் லூசுன்னே புரியலையே. மண்டோரா, இது எனக்கு என்னமோ சரியா படுதே. சரியாப்படுது இல்ல உங்களுக்கே சரியாப்படுதுன்னா விடையும் சரியா தான் இருக்கும். வாங்க போலாம். டேய், இதுதான் கடைசி சான்ஸ். ஒருவேளை தப்பா போச்சு, கசகசா வரமாட்டான், பாட்டனார நான் பார்க்கவே முடியாது. எப்படி தப்பா போகும்? எப்படி தப்பா போகும்? மூளை போட்டு கசங்கி புளிஞ்சு கண்டுபிடிச்சிருக்க. எப்படி தப்பா போகும்? தப்பா தாண்டா போகும். போங்கடா முட்டா பசங்களா. அவங்க காதலை ஏத்துக்கிட்டு அவங்க ரெண்டு வீட்லயும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீங்க சொன்ன விட அந்த விடுகதைக்கு எப்படா பொருந்தும்? அட மதிகட்ட மண்டுகளா, இதுக்கு விட தெரியாம தலைய பிச்சுக்கிறீங்களேடா. ஏண்டா டேய், நுனி மரத்துல உட்கார்ந்துகிட்டு அடி மரத்தை வெட்டுறான் அடி முட்டாளே. எங்களை பார்த்தா மதிக்கெட்ட மண்டுன்னு சொல்ற. நாங்க யார் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுதான்டா சொன்னேன். டேய், வீண் பேச்சு வேண்டாம். விடை உனக்கு தெரிஞ்சா சொல்லு பார்க்கலாம். சொல்றேன், ஆனா ரெண்டு பேரும் இங்க வாங்க. எஜமா, என்னடா இவனை நம்பி போலாமா? போடா. ஆ. விடுகதைக்கு விட சொல்லு பார்க்கலாம். நீ இன்னொரு வாட்டி விடுகதைய சொல்லு பார்க்கலாம். எஜமா, நானே சொல்றேன். போற வர்ற எனக்காக, வந்து நிக்கிறா உனக்காக, செத்தேன் பாதி ஒன்னால, சாக போற என்னால. என்ன எஜமா சிரிக்கிறான்? சிரிப்பு தான் அதுக்கு விடையாடா? மண்புழு, மீன், தூண்டில் போடுறவன். என்ன எஜமா இது? ஒன்னு கேட்டா மூணு சொல்றான். எப்படா? போற வார எனக்காகன்னா புழுவை குத்தி தூண்டில தண்ணிக்குள்ள போட்டதும் மீன் அதை சுத்தி வர்றதுதான் போறதும் வர்றதும். புரிஞ்சுதா? அட ஆமா. ஆ, ஆ. வந்து நிக்கிறேன் உனக்காகனா? மீன் தூண்டில கடிச்சதும் மேல இழுக்கலான்னு கரையில மீன் பிடிக்கிறவன் காத்துட்டு இருக்கிறான்ல, அதுதான் காத்து இருக்கிறான் உனக்காக. ஓஹோ. பேஸ் பேஸ். செத்தேன் பாதி ஒன்னாலன்னா தூண்டில்ல பாதி புழுவத்தான குத்தி போடுறோம், அதுதான் செத்தேன் பாதி ஒன்னால. ஆ, சரி, சாக போற என்னாலனா? மீன் தூண்டில கடிச்சிட்டா மீன் பிடிக்கிறவன் மேல இழுத்துருவான். அப்புறம் மீன் என்னாகும்? செத்துரும். அதான்டா முட்டாளு, சாக போற என்னால. ஆ, சரியான விட. இது சரியான விட.
நீ நிஜமாவே அறிவாளிதான். தேங்க்யூ நன்றி, நாங்க வரோம். ஓகே எஜமா ஒரே ஒரு நிமிஷம். எப்பா நீ அறிவாளிதான், ஆனா இப்படி கேன காத்தா மாதிரி நுனி மரத்துல உட்கார்ந்துட்டு அடிமரத்தை வெட்டுறியே, கீழே விழுந்துட மாட்டா? போங்கடா ராஸ்கோங்களா. என் பொண்டாட்டி உளுந்தும் வெங்காயமும் வாங்கிட்டு வர சொன்னா, அதான் அந்த மரத்தை உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மரத்தை கொண்டு வித்துட்டு இதுல உளுந்து வெங்காயம் வாங்கி கொண்டு கொடுப்பேன்டா. நீ இப்படி உட்கார்ந்து வெட்டினேனா உளுந்து வெங்காயம் வாங்க மாட்டேன், கீழே உளுந்து பெருங்காயதான் வாங்குவேன். வெட்டி புடி வெட்டி. மண்டோரா, இதுக்கு மேல நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணுமா? வேண்டாம் எஜமா, போலாம் எஜமா. வா. மட பசங்க எனக்கே ஐடியா சொல்றானுவ. ஒரு தடவை நீ தடுத்துட்டா நான் ஓஞ்சி போயிடுவேனா? இல்ல பயந்து ஒதுங்கி போயிடுவேன்னு நினைச்சியாடா பூத பொடியா? இந்த சொடலையம்மா முன் வச்ச கால பின் வைக்க மாட்டா. உன்கிட்ட தோத்து போய் வனபத்திர காளிக்கு சரவணனை பலி கொடுக்காம விடவும் மாட்டா. இப்ப கூட சரவணனை கூட்டிட்டு போக அவன் சித்தியா வரப்போறவ அவனுடைய சித்தி இல்லடா, இந்த சுடலை அம்மாதான். சரவணா, இன்னைக்கே உன்னை கொண்டு போய் பூஜையில வச்சு பௌர்ணமி அன்னைக்கு உன்னை பலி கொடுக்கறேன்டா. விடிஞ்சு மணி 7 ஆகுது, இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு. போட்டது போட்டபடி அப்படியே கிடக்குது. வீட்டை விட்டு போற சந்தோஷத்துல என் மேல இருக்கிற பயம் உனக்கு தீந்து போச்சா? ஒண்ணு என்ன பண்ற பாரு. சரவணா, டேய் சரவணா, இன்னும் என்னடா தூக்கம் உனக்கு? டேய், விடியறதுக்கு முன்னாடி வீட்டை பெருக்கி வாசல் தெளிச்சு கோலம் பண்ணணும்னு தெரியாத உனக்கு? இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு, எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்குறத பாரு. டேய் சரவணா, டேய் சரவணா, எந்திரடா. டேய் எந்திரடா. அத்தா, மேகலா, வாமா மேகலா. குழந்தைங்க எப்படி இருக்காங்க? வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? வந்துட்டாளா? வர. சரவணன் சுதா எல்லாம் எப்படி இருக்காங்க? சுந்தரி அக்கா எப்படி இருக்காங்க? வாடிமா வா, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். லெட்டர்ல எழுதின மாதிரி வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து நின்னுட்டியே. ஆனா உன் அக்கா பெத்த சக்கரை கட்டி மட்டும் இன்னும் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கு பாரு. இந்த லட்சணத்துல நான் என்னமோ கொடுமைப்படுத்துற மாதிரி உங்க சொந்த பந்தங்கள்லாம் என்ன கரிச்சு கொட்டிட்டு இருக்கு. பாவம்க்கா, அவன் சின்ன பையன் தானே. யாரு இவன்? சின்ன பையன். இவன் வயசுல இருக்க பசங்க எல்லாம் வெட்டிட்டு வானா கட்டிட்டு வருது, இவன் மட்டும் சின்ன பையனா? சுந்தரி, இரு, நான் எழுப்புறேன். வாங்க, வந்து எழுப்புங்க. சரவணா, சரவணா, யார் வந்திருக்காங்க பாரு. பாருப்பா. சரவணா, என்னப்பா இதெல்லாம்? அங்கிள், சரவணனுக்கு அம்மா போட்டிருக்கு. என்னது, அம்மா போட்டிருக்கா? போதும் போதும், ரொம்ப ஒட்டி உறவாடாதீங்க, கொஞ்சம் தள்ளியே இருங்க. அப்புறம் உங்களுக்கு ஒட்டிக்க போகுது. உங்களுக்கு ஒட்டிக்கிச்சுன்னா லீவ் போடணும், வேலைக்கு போக முடியாது, சம்பளமும் கட் ஆயிடும். ஆஹா, அம்மா போட்டிருக்கே, நாம இப்ப இவனை அழைச்சிட்டு போக முடியாது. இந்த சனியை இன்னையோட ஒழிஞ்சதுன்னு நினைச்சேன். இன்னும் எத்தனை நாள் தான் ஏன் உயிரை வாங்க போதோ தெரியல. என்ன மேகலா அப்படி நின்னுட்டு? அவ அப்படித்தான், அவளை விடு. நீ சரவணனை கூட்டிட்டு போறேன்னு லெட்டர் போட்டப்ப என் மகனுக்கு விமோசனம் கிடைச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா கடவுளுக்கே அது பொறுக்கல போல.
பாருமா, அந்த ஆத்தா எப்படி முத்து முத்தா போட்டிருக்கா. அதனால என்னத்தா, அம்மா இறங்கட்டும். சரவண பரிபூரணமா குணமடைஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்து கூட்டிட்டு போறேனே. என்னம்மா சொல்ற? குணமான பிறகு வந்து கூட்டிட்டு போறியா? இருந்து குணமாக்கி கூட்டிட்டு போமா. என்னது? என்னத்தா, நான் இருந்து குணமாக்கி கூட்டிட்டு போறதா? ஆமா மகளா, சுந்தரியோட குணம் தான் உனக்கு நல்லா தெரியுமே. சரவண ஓடி ஆடி 1000 வேலை செய்யறப்பவே இவனை அந்த திட்டுவா. இந்த நிலைமையில இருக்கிற சரவணனை நல்ல முறையில கவனிச்சுக்குவா போறா. இல்லத்தா, வந்து இல்லக்கா, அங்கிள் சொல்றதும் உண்மைதானே. அக்கா, உடம்பு சரியில்லாதப்பதான் நம்ம மேல பாசமா இருக்கிறவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு தோணும். அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மருந்து மாத்திரை ஈடாகுமா? எப்படியும் இன்னையில இருந்து நீங்க சரவணனை பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போதானக்கா வந்தீங்க. இப்ப அவனுக்கு அம்மா போட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க விட்டுட்டு போறேன்னு சொன்னா எப்படி? ஒருவேளை இப்ப அம்மா போடாம நீ கூட்டிட்டு போன பிறகு உன் வீட்டுல அம்மா போட்டு இருந்தாலும் நீ தானே இவனை கவனிச்சிருப்ப. அப்படி நினைச்சு இங்க இருந்து சரவணனை பாத்துக்கமா. சரியத்தா, நானே இருந்து பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ சரவணனை பாத்துக்க. நானும் மூசாவும் போயிட்டு வேப்பலைய பறிச்சுக்கிட்டு இளநீர் வாங்கிட்டு வந்துடும். அம்மு, நீ குளிச்சுட்டு ஸ்கூல் கிளம்பு. இல்லப்பா, நான் இங்கேயே இருந்த அண்ணனை பாத்துக்கிறேன். வேண்டாம்மா, மேகலா சித்தி இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்கோங்க. நீ குளிச்சுட்டு ஸ்கூல் கிளம்புடா, அம்மா திட்டுவாங்க. சரிப்பா. மூசா, வா போலாம். வாங்க. உன்னை இங்கேயே கொல்றதா இருந்தா இந்த வாய்ப்புக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இடையில அம்மன் புகுந்து என்ன இப்படி உனக்கு காவல் காக்க வச்சிட்டாளே. காக்கிறேன்.